எஸ் தமிழூடாக இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு புதிய நிகழ்ச்சிகளுடன் எஸ் தமிழ் பரிணமித்துக் கொண்டிருப்பது நீங்கள் அறிந்ததே. அந்த வகையிலே புதிய ஒரு வடிவமான புதிய நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். அந்த புதிய நிகழ்ச்சி அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும் என்கின்ற அந்த நிகழ்ச்சியுடன் நாங்கள் பயணிக்கப் போகின்றோம். ஒரே கேள்வி, 10 பிரமுகர்களுடைய பதில்கள். இது இந்த நிகழ்ச்சியின் வடிவம். இந்த நிகழ்ச்சியில் எஸ் தமிழுக்காக அரங்கவும் அதிர்வும் கணேஷ் அவர்களின் எண்ணத்தில் உதித்த அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். எங்கும் செல்வோம், எதிலும் வெல்வோம். ஒரே கேள்வி, பல பிரமுகர்களின் பதில். மறுக்கப்படும் கேள்விகள், மறைக்கப்படும் உண்மைகள். உண்மை உறுதி, உள்ளதை உள்ளபடியே முழங்கிடும். புலம்பெயர் தேசங்களில் வாழும் நம்மவர்கள், நாடும் நாடுசார் நமது மக்களும் அங்கு படும் துயரங்களை எண்ணி வாழ்கிறார்களா, இல்லை நாமேன் சிந்திக்க வேண்டும். பலம் பொருந்திய அரசியல் கட்சிகள் அங்குள்ளது என கூறி தங்கள் கருத்துக்களை பல கோணங்களில் சிந்திக்காது விதைக்கிறார்கள். மக்களின் புரிதல் எப்படி உள்ளது? அதிரும் வினாக்களோடு உங்களுடன் நான் முல்லை மோகன். அதிரும் வினா ஒன்றில் உதிரும் உண்மையுடன் இணைகின்றார் தாயகத்தில் இருந்து மட்டக்களப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிறுநேசன் அவர்கள். இன்றைய காலகட்டங்களில் பதவிகள் கிடைத்த பின் அரசும் அரசியல் தலைமைகள் எவ்வாறு செயல்படுகிறது, மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு காலத்துக்கு ஏற்றவாறு இலவசங்களை கொடுத்து மக்களை மாறுபட செய்வதாக சில கருத்துக்கள் நிலவுகிறது. அரசை பொறுத்தமட்டில் தேர்தலுக்கு முந்திய காலம், தேர்தலுக்கு பிந்திய காலம் என்று சொல்லலாம். தேர்தலுக்கு முந்திய காலங்களில் அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்றன, மக்களுக்கு பல ஆசைகள் ஊட்டப்படுகின்றன. பின்னர் தேர்தலின் வெற்றி பெற்றதன் பின்னர் அந்த வாக்குறுதிகள் போதுமான அளவுக்கு நிறைவேற்றப்படுகின்ற தன்மை இலங்கையை பொறுத்தமட்டில் குறைவாக காணப்படுகின்றது. அதே போன்று அவர்கள் வெல்வதற்கு என்று ஒரு கோலத்தை எடுக்கின்றார்கள், வென்றதன் பின்னர் அதற்கு பின்னர் ஒரு கோலத்தை எடுக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால் இன்றைய ஆட்சியாளர்களை எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக அல்லது அதிகார நாற்காலிகளை பிடிப்பதற்காக அவர்கள் அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள். கொடுத்த பின்னர் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் திண்டாடுகின்றார்கள். குறிப்பாக இந்த முறை நடைபெற்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் தற்போது பொருளாதார ரீதியாக பல்வேறுபட்ட கடன் சுமை என்றும் பொருளாதார நிர்பந்தங்கள் நெருக்குவாரங்கள் என்று இருக்கின்ற போது அரசாங்கம் பல்வேறுபட்ட அந்த வாக்குறுதிகளை கொடுக்க முடியாமல் திண்டாடுகின்றது. இருந்தாலும் கூட நீங்கள் சொன்னது போல இலவசங்கள் என்று சொல்லுகின்ற போது ஒரு கணிசமான அளவு அந்த இலவசங்கள் இல்லாது விட்டாலும் ஒரு சொற்பமான இலவசங்கள் கொடுக்கப்படுகின்றன. தேர்தல் காலங்களில் கூட சில இலவசங்கள் கொடுக்கப்படுவது உண்டு. அதாவது இந்த மதுபானங்கள் கொடுப்பது அல்லது ஒரு பணத்தை லஞ்சமான முறையில் கொடுக்கின்ற இந்த செயல்பாடுகள் காணப்படுகின்றன. வென்றதன் பின்னர் இப்போது குறிப்பாக சொல்ல போனால் கொரோனா நிவாரணம் என்று கொடுக்க போவதை எடுத்துக்கொண்டு பார்த்தால் உண்மையில் 1 கிழமை 2 கிழமைக்குரிய நிவாரணம் என்பது ஓரிரு நாட்களுக்குரிய நிவாரணங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதே போன்று இப்போதும் கூட சித்திரை வருடத்துக்கு என்று சொல்லி 5000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லி இருந்தார்கள். எல்லோருக்கும் அது கிடைத்ததாகவும் இல்லை, போதுமானதாகவும் இல்லை. ஆகவே இலவசங்கள் என்பதும் போதுமானதாக கிடைப்பதும் இல்லை, நிறைவாக அவர்கள் திருப்தி அடையக்கூடிய விதத்திலும் இல்லை. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் அரசு தேர்தலுக்கு முந்திய ஒரு கோலத்தை எடுக்கின்றது, தேர்தலுக்கு பிந்திய ஒரு கோலத்தை எடுக்கின்றது. தேர்தலுக்கு பிந்திய பின்னர் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாமல் வாக்குறுதிகளின் கைதிகளாக அவர்கள் இருப்பதைத்தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் யதார்த்தமான ஒரு நடைமுறையாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திரு சிறுநேசன் அவர்களை தொடர்ந்து ஒரே கேள்வி, பல பிரமுகர்களின் பதில். அதிரும் வினாவில் உதிரும் உண்மையுடன் இணைகின்றார் பிரான்சில் இருந்து பொதுச்சேவை அரசியல் என பல முகம் கொண்ட திருமதி ஜெனி ஜெயச்சந்திரன் அவர்கள். உண்மையில் நீங்க சொன்ன விஷயம் இன்றைய காலகட்டத்தில் என்று சொல்லல, அது உண்மையாக நடந்து கொண்டிருக்கிற விடயம். ஆனால் உண்மையில் இந்த எங்களுடைய தமிழ் தேசிய போராட்டம், தமிழ் மக்களின் விடுதலை சம்பந்தமான போராட்டம் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக துவங்கும் போது எங்களுடைய தமிழ் தலைமைகள் உளப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக தங்களுடைய சொத்துக்களை பறிவிடும். உண்மையில் அங்கு அரசியலுக்கு அறிமுகமாகும் பொழுது ஒரு நாடு விடுதலை அடைந்து 48க்கு பிறகு ஏற்பட்ட ஒரு நிலப்பாட்டில வரைக்கல அவர்கள் எல்லாம் வசதி படைத்தவர்களா, ஒரு மத்தியதர வர்க்க
இருந்தவர்கள் தான் இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆனா அவர்களின் ஊடாக இருந்த நேரம் அவர்கள் இந்த போராட்டத்தை வழிநடத்தி மக்களை முன்னணிப்படுத்தி கொண்டு வர்ற காலகட்டத்துல தங்களுடைய உத்தியோகங்கள், படிப்புகள், சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்துதான் வந்தார்கள். ஆனால் அன்றைய நிலப்பாடு மெல்ல மெல்லவா மாறி இந்த அரசு என்ற ஒரு வேலை திட்டத்துக்குள்ள போகல, அரசு ஆளுமைகள், அரசு வேலை திட்டங்கள், பாராளுமன்ற பதவிகள் என்று போய்க்கல கால ஓட்டத்துல கிட்டத்தட்ட 83க்கு பிறகுதான் 78 79க்கு பிறகு தேர்தல்கள் ஒரு நம்பிக்கை இல்ல, மக்கள் தேர்தல்ல நம்பிக்கை இல்ல, ஜனநாயகம் ஒரு பார்லிமெண்ட்ல 3க்கு 2 இருக்கிற பெரும்பான்மையோட நாங்கள் மோதி எதுவும் சாதிக்கப்பட முடியாது என்ற இளைஞர்கள் ஒரு தீவிர போக்கும் தலைவர்களும் அதுக்கு ஆமோதித்த நிலையும் கிட்டத்தட்ட 83ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆயுத வடிவம் எடுக்கும் போது ஏற்பட்ட இடைவெளிகளும் அதுக்கு பின்னால வந்த பார்லிமெண்ட் 2002-4 முக்கியமாக 2009க்கு பிற்பட்ட இதுகள் எல்லாம் உண்மையில அரசு கட்டமைப்புக்குள்ள உட்பட்ட அரசு யந்திரங்களாக எங்களுடைய பாராளுமன்றமோ மாகாண சபையோ இன்றைக்கு பிரதேச சபையோ எல்லாம் கொடுப்பனர்களை உள்வாங்குகிறார்கள். இது பெரும்பான்மை இனத்துக்கு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. சிறுபான்மை இன மக்களை பிரித்து கொடுக்கிற தலைமைகள் முன்னால் தலைமைகள் செய்த தியாகங்களை எல்லாம் தலகரணமாகவே தங்களுடைய லாப நோக்கம் கருதி தங்களுடைய வாகனமோ தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் தங்கள் வட்டத்துக்களே பாவிக்கிறதால அடுத்த இளைஞர் தலைமுறைகளை கூட இதுக்குள்ள கொண்டு விடாம தாங்களே சாகு மட்டும் கதிரையில இருக்கணும் என்ற ஒரு கொள்கையோடையே போய்கொண்டிருக்கிறான். அன்று இளைஞர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு பெயர் சொல்ல முடியாத இருக்கிற தலைவர்களாக இருக்கிறோம். ஆனா அன்றைக்கு அவர்கள் செய்த தியாகம் இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய வாரிசு அரசியலை கொன்ற அளவுக்கு தான் இருக்கிறார். அல்லது தங்களுக்கு அமைவான ஆக்களை கொண்டிருக்கணும், அமைவான ஆக்கள் தங்களோட ஒத்து போனா அவையெல்லாம் வச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டிக்கு அவர்களை வெட்டி போட்டு அடுத்த இதை கொண்டறியணும். அப்ப இது ஒரு என்னண்டா இது நான் சொல்றது என்னன்னா அரசு இயந்திரங்களும் அரச கட்டமைப்புகளையும் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் அடிபட்டு போயிருக்குது. உண்மையா ஜனநாயகம் என்ற போர்வையில சலுகைகளையும் தேவைகளையும் செய்து கொண்டு உண்மையில எங்களுக்கு என்னத்துக்கு வெளிக்கிட்டோமோ அதை விட்டு போட்டு சராசரி இன்றைக்கு மக்களுக்கு வாழ்வாதாரங்களை கூட செய்ய முடியாத எங்களுடைய தலைமைகள் இருப்பது உண்மையில கவலைக்குரிய விஷயம். இந்த மாகாண சபையை நாங்கள் தோத்த விஷயம் இங்குதான் 2012க்கு பிறகு. அப்ப இதுல வடக்கும் தோத்திற்கு கிழக்கும் முந்தைய ஒன்றாக இருந்த மாகாண சபை வேறொரு அரசியல் சூழலால 87க்கு பிறகு குழப்பப்பட்டது. அதை தாண்டி இன்றைக்கு எங்களுடைய மக்கள் வாக்குகளிலே வந்த மாகாண சபை 2 முதலமைச்சு பகுதியும் அங்கால கிழக்குல முஸ்லீம் தலைமைகளும் வடக்குல அந்த முஸ்லீம் தலைமைக்கு கொடுத்ததே தமிழ் தலைமைகள் கையேற்றி கொடுத்தது. அப்ப அங்கு நாங்கள் முஸ்லிம் மக்களை அரவணைக்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய பிணைத்துவத்தையும் தமிழ் மக்களுடைய பிணைத்துவத்தையும் தாரவாத்து கொடுத்தார்கள். யாழ்ப்பாணத்துல கொடுத்த மாகாண சபையும் இழுத்தடிப்பு ஊழல் என்றது சொல்றதை விட நிர்வாகம் செய்ய தெரியாத ஒரு தன்மை அல்லது ஊழலை பார்த்து எதிர்த்து கலைக்க முடியாத தன்மையால் எல்லாம் போட்டுடைத்திருக்கிறார்கள். அப்ப இதுதான் நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்ற அதிகார வர்க்கங்களோட இவர்கள் அந்த பக்கத்துல இழுபட்டு போய்விட்டார்கள் என்றதால் எங்களுக்கான கவலைக்குரிய பதிலாக இதுக்குள்ள தெரிகின்றது. திருமதி ஜெனி ஜெயச்சந்திரன் அவர்களை தொடர்ந்து அடுத்து வர இருப்பவர் ஊடக வித்தகரும் பன்னாகம் இணையதள ஆசிரியருமான திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அங்கே அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் லாபத்திற்காகவே இப்போது அங்கே செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மக்களை பற்றி சிந்திப்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஏனெனில் கொழும்பில் ஒரு கதையும் யாழ்ப்பாணத்தில் ஒரு கதையும் மட்டக்களப்பில் ஒரு கதையும் என்று தமிழ் அரசியல்வாதிகளின் போக்கு அப்படியாக இருக்கின்றது. அதே நேரம் அரசியல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்ட விடயங்களை இதுவரை எந்த ஒரு அரசும் அங்கே நிறைவேற்றியதாக தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் தங்கள் சுயநலத்திற்காகவே தங்கள் கட்சி வளர்ப்புக்காகவே தங்களை தாங்கள் வளர்த்துக் கொள்வதற்காகவே தான் அங்கே அரசியலில் மும்மரமாக இருப்பது போல்தான் நமக்கு எல்லாம் தெரிகின்றது. இது மக்களும் உணர்ந்துள்ளார்கள். ஆனால் அங்கே இலவசம் என்று சொல்லி காசு கொடுக்கின்றார்கள். அதாவது 5000 ரூபாய் கொடுக்கின்றார்கள், முதல் அப்படி 1000 ரூபாய் கொடுத்தார்கள். அப்படியான வேலை திட்டங்கள் எல்லாம் ஒரு அரசியல் பின்னணியில் தான் நடக்கின்றது.
உண்மையிலே அரசியல்வாதிகள் இந்த கஷ்ட காலங்களில் தாங்கள் முண்டி அடித்துக் கொண்டு உதவி செய்வது கூட தமது அரசியல் நோக்கத்திற்காக, தமது விளம்பரத்திற்காகவே தான் அங்கே செய்கின்றாரே ஒழிய மக்களின் மேல் விருப்பம் கொண்டோ மக்களுக்கு அது செய்து முடிக்க வேண்டும் என்றோ செய்யவில்லை. உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், ஒரு தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு ஊரிலே தமக்கு அந்த ஊருக்கு உரிய ஆதரவு இல்லை என்று சொன்னால் அந்த ஊருக்குரிய வீதிகளையோ அல்லது அந்த ஊருக்குரிய மக்களுக்குரிய சேவைகளையோ செய்வதில்லை. அவர்களை எவ்வளவுக்கு புறக்கணிக்கிறோமோ அவ்வளவுக்கு புறக்கணிக்கின்றார்களே. காரணம், தாங்கள் பதவியில் இருக்கும் போது தங்கள் அந்த இடங்களுக்குரிய ஆட்களை தமது அரசியலுக்காகத்தான் திருப்பிக் கொண்டிருக்கின்றாரே ஒழிய அங்கே மக்களுக்கான சேவைகளை செய்வது போன்று நியாயமாக தெரியவில்லை. ஆகவே ஒரு சில அரசியல் கட்சிகள் அடிமட்டத்தில் உள்ள மக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு அவர்களுக்கு அடிமட்டத்தில் உள்ள மக்களுக்கு பெரிசளவில் கொடுக்க தேவையில்லை. ஒரு சிறிய அளவு நிதி இருந்தாலே அவர்களை தமது பக்கம் இழுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர்களுக்கு சிறிய சிறிய வீடுகளை கட்டி கொடுப்பது அல்லது அவர்களது சின்ன தேவைகளை பூர்த்தி செய்து விட்டாலே அவர்களுக்கு போதும், அவருக்குரிய வாக்குகளை அங்கே அளித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படித்தான் சில கட்சியினர் அங்கே செயற்படுவது நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதாவது இலவசம் என்று சொல்லி கூடுதலாக தமிழ் கட்சியினர் அங்கே கொடுத்தது மாதிரி தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அரசுதான் அப்படியான வேலை திட்டங்களை செய்தது. தமிழ் கட்சியினர் கூடுதலாக இலவசம் என்று கொடுத்தது மக்கள், அதாவது புலம்பெயர் தேசங்களில் இருந்து மக்கள் ஒரு கட்சியின் ஊடாகவோ ஒரு உறுப்பினர் ஊடாகவோ அங்கே நிதிகளை அனுப்பி அந்த நிதிகளை மக்களுக்கு பயந்தளிக்க சொல்லி கொடுக்கும் போது அது இலவசமாக அங்கே கொடுப்பது போன்ற ஒரு மாயை ஏற்படுத்துகின்றது. அது கூடுதலாக அந்த பாமர மக்களுக்கு தெரியாது இது எங்கிருந்து இந்த பணம் இவர்கள் தெரிகின்றார்கள் என்று. அவர்கள் நினைப்பது அந்த அரசியல்வாதி தங்கள் சொந்த பணத்தில் தங்களுக்கு உதவி செய்கின்றார்கள் என்ற ஒரு மனோபாவம் தான் அவர்களுக்கு ஏற்படும். ஏனென்று சொன்னால் இது செய்திகள் ஊடாக அறியக்கூடிய வாய்ப்புகள், அதாவது இப்போது நான் பார்க்கின்றேன் பல விடயங்கள் கூடுதலாக முகநூல் வாயிலாக, வாட்ஸ்அப் வாயிலாகத்தான் செய்திகள் கூடுதலாக உடனடியாக பரிமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திலே அந்த பாமர மக்கள், படிக்காதவர்கள் அல்லது ஏழைகளாக இருப்பவர்கள் இதையெல்லாம் பாவிப்பது மிகவும் குறைவு. அவர்களது மனதில் முழுக்க அந்த அரசியல்வாதியின் படமே தான் அங்கே இருக்கும். அதை வைத்துக் கொண்டு அரசியல் லாபம் தேடுவது அங்கே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அதை எப்போதும் மாற்ற முடியாது. அரங்கவும் கணேஷ் அவர்களின் எண்ணத்தில் உதித்த அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். ஒரே கேள்வி, பல பிரமுகர்களின் பதில். திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தொடர்ந்து அடுத்து வருகின்றார் ஆஸ்திரேலியாவில் இருந்து சட்டத்தரணியும் சமூக சேவகருமான திரு ரவீந்திரன் அவர்கள். உண்மையில் பதவி கிடைக்கும் முன்னரேயே அவைகளால் தாங்கள் எவ்வளவு தேடிக்கொள்ள முடியும் என்ற கணக்கு போடப்பட்டு விடுகிறது. அது ஒட்டித்தான் தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்புக்கு பேரம் கூட பேசப்படும் தொகையும் செலவுக்கான முன்னீடுகளும் கணக்கெடுக்கப்படுகின்றன. பதவிக்கு வருவதற்காக செலவிடப்படும் பெருந்தொகைகள் அதைத்தான் சொல்லுகின்றன. ஒரு வியாபார சந்தையில் பதவிக்கு வந்தபின் தமது செலவு லாபத்தை ஒதுக்கி கொண்டுதான் மக்களின் நலனே உண்மையில் கருத்தில் கொள்ளப்படுகிறது. அதில் மக்களின் செல்வத்திலேயே அவர்களின் உரித்திலேயே சில உதவிகள் துண்டுகள் போல் ஆதாயத்திற்காக எறியப்படுகின்றன. அது எங்களிடையே அல்ல, அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற ஜனநாயகம் போற்றும் நாடுகளிலும், இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற ஆசிய சமூகங்களிடம் புரையோடி போயிருக்கிறது. இந்தியாவில் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிற தேர்தலில் செலவழிக்கப்படும் பணத்தையும் அதில் கொடுக்கப்படும் இனாங்களையும் பார்த்தால் எவ்வளவு முதலீடு இடப்படுகிறது என்பதும் எவ்வளவு வரவை எதிர்பார்க்கிறார்கள் என்பதும் தெரியும். கிட்டடியில் யாழ்ப்பாணத்தின் பழைய மேயர் மாநகர சேவையாளர் கணக்குகளுக்கு மாநகர சபை பணத்திலிருந்து போன வருஷம் 51 ரூபாய் கன்செஷன் கொடுத்ததும், இந்த வருடம் புதிய மேயர் அங்கு அதிக பணம் போதிய அளவு இல்லை என்பதால் ஊழியருடைய சேமிப்பு நிதியிலிருந்து 21 ரூபாய் கன்செஷன் கொடுத்ததாகவும் செய்திகளில் உண்டு. இவர்களில் ஒருவரும்
தங்களுடைய சொந்த பணத்தில் அதை செய்யவில்லை. அதுபோல்தான் எதுவும் மக்களுக்காக செய்யப்படும் நன்மைகளோ என்னவோ சோழியன் குடும்பி சும்மா ஆடுவதில்லை என்று தெரிந்து கொள்வோம். ஆஸ்திரேலியாவில் இருந்து கலந்து கொண்ட சட்டத்தரணி ரவீந்திரன் அவர்களை தொடர்ந்து அதிரும் வினாக்கு உதிரும் உண்மையுடன் இணைந்து கொள்கின்றார் லண்டனில் இருந்து சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளருமான திரு காதர் அவர்கள். இது இந்த ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளில் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இந்த பேட்டன் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது போஷகருக்கும் அவரால் போஷிக்கப்படுபவர்களுக்கும் இடையிலான ஒரு உறவு இந்த ஜனநாயக பொறிமுறையில இருக்கும். இது ஆசிய நாடுகளிலே குறிப்பாக இந்த குரோனி ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இங்கே இந்த நாடுகளிலே ஏதோ ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான், அதாவது உங்களுக்கு இதை தருவோம், அது ஒரு இன் கைண்ட் என்று சொல்ல, அதாவது ஒரு பொருளாக அது வராது, ஆனால் நாங்கள் உங்களுக்கு சம்பளத்தை கூட்டி தருவோம், பென்ஷனை அதிகரிப்போம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஏதோ ஒரு லஞ்சம் கொடுத்து கொண்டு தான் வருகிறார்கள். அது ஒரு அரசு அது ஒரு வித்தியாசமானது. இது மேற்கத்திய நாடுகளில் நடைபெறும் நடைமுறை. ஆசிய நாடுகளில் இருக்கிற அந்த குரோனி ஜனநாயகம் அங்கு ஒரு உண்மையிலே இன்றைக்கு கிரேட் டெமோக்ரஸி என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவிலே அங்கே இருப்பது ஜனநாயகமா பணநாயகமா, அங்கே இருப்பது மனிதாபிமானமா அல்லது மதவாதமா என்று கேட்டால் அதற்கு நெகட்டிவான பதில் தான் வரும். அங்கெல்லாம் நடைபெறுகின்ற அண்மையிலே நடந்த தேர்தலிலே கடைசியிலே வாக்கை நிர்ணயித்ததை தமிழ்நாட்டில் எல்லாம் பணம் தான். அப்படியான ஒரு முறை இலங்கையிலே இல்லை, அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் சில பகுதிகளிலே அங்கே சாதியை சொல்லிக்கொண்டு பிரதேசவாதத்தை தூண்டிக்கொண்டு அப்படி வருகின்ற ஒரு போக்கு இருக்கிறது. மற்றது அங்கிருக்கின்ற அந்த தேர்தல் முறை அது அந்த ஊழலுக்கு மேலும் வழிவகுத்திருக்கின்றது. அங்கிருக்கின்ற விகிதாச்சார முறை, முன்னர் ஒரு தேர்தல் தொகுதியைத்தான் அவர் கவனிக்க வேண்டும். அப்படியானால் அங்கே போய் அந்த மக்களாக கலந்து அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கு கொண்டு அப்படித்தான் ஒருவர் வர முடியும். அங்கே தனிநபருடைய செல்வாக்கு கொள்கை 2 என்று பார்த்தால் தனிநபருடைய செல்வாக்கு தான் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு தேர்தல் தொகுதியாக இருக்கிறது. அங்கே பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் போட்டி போட முடியும். ஏனென்றால் அந்த தேர்தல் காலத்திலே அதனை அங்கெல்லாம் போய் வருவதற்கே ஒரு வாகனம் போதாது. சில பேர் 200-300 வாகனங்கள் பாவித்திருக்கிறார்கள் கடந்த தேர்தலிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும். அப்படி அந்த பெரிய பணக்காரர்களுக்கு சலுகை இருக்கிறது. அப்ப இங்கே இனவாதத்தை வலுப்படுத்துவதிலும் அது ஒரு பெரிய பாத்திரத்தை வகித்திருக்கிறது. ஏனென்றால் அந்த தேர்தல் தொகுதியிலே எந்த இனத்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த இனத்தவர்களுடைய வாக்கை பெறுவதற்கு இனவாதத்தை அவர்கள் பாவிப்பார்கள். அடுத்தது சில இடங்களிலே மிக பலவீனமான சமூகங்கள், குறிப்பாக மலையக பகுதிகளில் இப்பொழுது குறைந்து வந்தாலும் அங்கே கடைசி நேரத்திலே இந்த மதுவுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்கிறது. கடைசி நேரத்திலே கொண்டு போய் அங்கே இருக்கின்ற தோட்ட தலைவர்கள் என்பவர்களுக்கு ஊத்தி அந்த வாக்கை வேட்டையாடுகின்ற போக்கு இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் முறை என்பது ஏதோ ஒரு வகையில் ஒரு வகையான ஒரு ஊழலைத்தான் கொண்டு வருகிறது. அது விசேடமாக ஆசிய நாடுகளிலே மிக அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் வித்தியாசமாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவிலே அங்கே சாதி, இனவாதம் அனைத்துக்கும் மேலாக பணம் ஒரு பெரிய பாத்திரத்தை வகிக்கிறது. இலங்கையிலே அந்த அளவுக்கு பணம் ஒரு பாத்திரத்தை நேரடியாக வைக்காவிட்டாலும், அதாவது தனிநபர்களுக்கு இலவசங்களை கொடுத்து வாங்குவதற்கு பதிலாக இலவசம் கோரிக்கைகளை, உங்களுக்கு முன்னர் எல்லாம் இலங்கையிலே ஒருவர் சொல்வார், நாங்கள் அரிசி 25% தருவோம், மற்றவர்கள் சொல்வார்கள் இனாமாக தருவோம் என்று. இப்படியான ஒரு போட்டி இருந்தது. இப்பொழுது அந்த நிலைமை கொஞ்சம் மாறி வந்தாலும் அது இல்லாமல் போகவில்லை. ஆகவே இந்த ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாக அது இருப்பது, ஒரு அங்கமாகவே அது இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு, மேற்கத்திய நாடுகளில் வித்தியாசமாகவும் ஆசிய நாடுகளிலே இன்னும் வித்தியாசமாகவும் இலங்கையிலும் இந்தியாவிலும் அது வித்தியாசமான முறையிலும் இருக்கிறது. அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும் உதிர்ந்து கொண்டிருக்கின்ற உண்மைகள் மத்தியில் திரு காதர் அவர்களை தொடர்ந்து அதிரும் வினாவுக்கு உதிரும் உண்மையுடன் அடுத்து சமூக சேவகரும் எழுத்தாளருமான திருமதி
ராஜி பட்டர்சன் அவர்கள் கனடாவில் இருந்து. இது நாங்கள் எல்லா நாடுகளிலும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தேர்தல் காலங்களில் அவர்கள் பலவிதமான ஒரு ப்ராமிஸ் அல்ல பலவிதமான நம்பிக்கைகளை மக்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு அதை பற்றி சிந்திப்பது அல்ல அதை பற்றி செயலாற்றுகின்ற வீதம் என்பது மிக மிக குறைவாகவே இருக்கின்றது. அது எங்களுடைய நாட்டில் அது மிகவும் மோசமான ஒரு நிலையில் நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு அதாவது அரசு தேர்தல் காலங்களில் எங்களுக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்றன. அரசாங்கத்தால் தமிழருக்கு ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு அதில் எத்தனை வீதத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று பார்ப்போமானால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய கேள்வியை தான் எங்களுக்கு முன்பாக கொண்டு வைக்கின்றது. சோ இது எல்லா இடமும் எல்லா காலங்களிலும் இது நடைபெற்றது. சோ என்னுடைய கேள்வி என்னென்றால், ஒரு ஜனநாயகம் என்றால் என்ன விடயம் எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கின்றதா, அந்த தெளிவை நாங்கள் பெற்றிருக்கிறோமா என்பதை எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். எங்களுடைய மக்களுக்கு, இளம் சமூகத்தினருக்கு ஒரு ஜனநாயகம் என்றால் என்ன, அதனுடைய கட்டமைப்புகள் என்ன என்ற தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதை நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். இன்று ஒரு பாராளுமன்றத்துக்கு நாங்கள் உறுப்பினரை எங்களிடத்திலிருந்து நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொன்னால் அவர்கள் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்களா, அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் என்ன, அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்றது, அவர்கள் அதை பெற்றுக் கொடுக்கிறார்களா, அப்படியான பல விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அவர்கள் அப்படி தவறும் பட்சத்தில் அடுத்த தடவை நாங்கள் அவர்களையே திரும்பவும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பாமல் அதை செய்யக்கூடிய சரியான நபரை தெரிவு செய்ய வேண்டும். அந்த பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்றது. சோ இந்த விடயங்கள் நான் நினைக்கிறேன் தெளிவூட்டல் ஊடாக மக்களிடத்தில் நாங்கள் கொண்டு போக முடியும். ஆனால் மிகவும் சவாலான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள் உலர்ந்த வண்ணம் இருக்கும் இந்த நேரம் உறவுகள் பார்த்து கொண்டிருப்பது STS தமிழில் அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். அதே கேள்வி, பலருடைய பதில்கள். அந்த வகையில் தொடர்ந்து இணைந்து கொள்கின்றார் அரசியல் ஆய்வாளரும் பன்முக கலைஞருமான திரு சபேசன் அவர்கள். பொதுவாகவே எங்களுடைய தமிழ் சூழலிலே அது இலங்கையாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, பதவிக்கு வந்த பின்னர் பெரும்பாலான அரசியல்வாதிகள் மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வது மாதிரி செயற்படுவது என்பது வெகு வெகு குறைவு. ஓரிரு அரசியல்வாதிகள் தான் பொதுவாக அப்படி இருக்கின்றார்கள். மற்றும்படி அவர்கள் தேர்தலுக்கு முதல் ஒரு மாதிரியும் தேர்தல் முடிந்து பதவிக்கு வந்ததன் பின்னர் இன்னொரு மாதிரி நடப்பதை நாங்கள் பலமுறை கண்டிருக்கின்றோம். என்றாலும் பொதுவாக அவர்களுடைய அடிப்படை கொள்கைகள் சார்ந்த சில வேலைகளை செய்வதன் ஊடாக மக்கள் நலத்திட்டங்களும் நடக்கின்றன என்பதை நாங்கள் மறக்க முடியாது. அப்ப இதுக்கு இந்த பதவிக்கு வந்ததன் பின்னர் என்ன செய்கிறார்கள் என்று அந்த ஒரு தனி வாக்காளனிடம் கேட்டால் அவன் அதிருப்தியை தெரிவித்தாலும் ஒரு பொதுவான வேலை திட்டங்கள், அந்த ஒரு நாட்டை மேம்படுத்துகின்ற திட்டங்களில் இந்த அரசியல்வாதிகள், இந்த அரசாங்கங்கள் முடிந்த அளவு ஏதோ செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது போதுமானதா என்பது இன்னொரு கேள்வி. இந்த இலவச திட்டங்கள் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், அதுவும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டிலே செய்யப்படுகின்ற இலவச திட்டங்கள், இதுதான் பொதுவாகவே ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிற விடயம். காரணம், இலங்கையில் இவ்வளவு பெரிய இலவச திட்டங்கள், அதாவது ஒரு தொலைக்காட்சி தருகின்றேன், வாஷிங் மிஷின் தருகின்றேன், லேப்டாப் தருகிறேன், இப்படியான திட்டங்களை சொல்லி அங்கே அரசியல்வாதிகள் வாக்கு கேட்பது என்பது நான் பெரிய அளவில் அறியவில்லை. அவர்கள் வேறு விதமான மானியங்கள் அது போன்ற வாக்குறுதிகளை தருவார்கள். இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த தொலைக்காட்சி, சைக்கிள், இது போன்ற திட்டங்கள் இது ஒரு புறம் பெரிய அளவு சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்றது. இதற்கு எதிரான கருத்துக்களும் வலுப்பெற்றிருக்கின்றன. இதை பற்றின திரைப்படங்கள், இந்த பொருட்களை தூக்கி வீசுவது போன்ற திரைப்படங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னொரு புறம் இதுல உள்ள மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எங்களுடைய தமிழ் சமூகம் என்பது ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வுடைய ஒரு அடுக்கிலான சமூகமாக இருக்கின்ற பொழுது, இந்த இலவச திட்டங்கள் அடித்தட்டு மக்களுக்கு பல நன்மைகளை கொடுத்திருக்கிறது என்பதையும் நாங்கள் மறந்துவிட முடியும். நான் என்னுடைய அனுபவத்திலே இருந்து கூட சொல்வேன் என்றால், நான் சிறு வயதிலே இருக்கின்ற பொழுது என்னுடைய கிராமத்திலே ஒரு 2-3 வீடுகளில் மட்டும்தான் தொலைக்காட்சி இருந்தது. அப்ப
நடக்கும் என்று சொன்னால் அந்த ஒரு வீட்டிலே போய் எல்லோரும் போயிருந்து பார்ப்போம், எல்லோரும் ஒன்றாக கூடியிருந்து ஒரு மகிழ்ச்சியோடு பார்ப்போம். ஆனால் அதே கிராமத்திலே இன்னொரு பக்கத்திலே வாழ்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களிடம் தொலைக்காட்சி இருந்ததாகவோ அல்லது அவர்கள் எங்களோடு ஒன்றாக இருந்து படம் பார்த்ததாகவோ நான் அறியவில்லை. அப்ப அவர்களுடைய இயக்கங்கள் எப்படி இருந்திருக்கும் என்பதையெல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்ப இந்த சமூக அடுக்கு என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னா, ஒன்று வளர அடுத்தது வளரும். இப்ப எல்லாம் சமனாக வளராது. இப்ப ஒரு சமூகம் மேலே போக அந்த ஏணிப்படி மாதிரி என்று சொல்லுவார்கள். அப்ப ஒவ்வொன்றா தான் போகும். ஒருவர் ஆசிரியராக இருக்கின்ற ஒரு சமூகம் அதிபராக மாறுகின்ற பொழுது அதுவரை ஒன்றுமே ஆகாத ஒரு சமூகம் ஆசிரியராகத்தான் மாறும். அதன் பிறகு இவர்கள் ஜட்ஜ் ஆகி விடுவார்கள், அவர்கள் வக்கீல் ஆவதற்கே போராட வேண்டி இருக்கு. இப்ப இப்படித்தான் வளர்கின்ற பொழுது இப்ப நீங்கள் இப்படி பார்த்தீர்கள் சொன்னால் ஒரு சமூகம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் பொது அறிவு, அதற்கு தொலைக்காட்சி வேண்டும். அல்லது ஒரு சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்துக்கு படிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற பொழுது சரி நாங்கள் சைக்கிள் தருகிறோம் போய் படியுங்கள் என்று சொல்வது, அல்லது இலவச பஸ் பாஸ் தருகிறோம் போய் படியுங்கள் என்று சொல்வது. அப்ப இதுல இன்னொரு பக்கம் இருக்கிறது, அதை நாங்கள் தவிர்த்து விட்டு இந்த இலவச திட்டங்களை பார்க்க முடியாது. என்னை கேட்டால் இந்த இலவச திட்டங்களை ஒரே அடியாக இந்த மற்ற பக்கத்தை பார்க்காமல் நிராகரிப்பவர்கள், வெறுப்பவர்கள் எப்படியானவர்கள் என்று சொன்னால், தன்னிடம் மட்டும்தான் டிவி இருந்தது, இப்பொழுது அவனுக்கும் டிவி கிடைத்து விட்டது என்று வயிற்றெரிச்சல் படுபவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர இந்த சமூக நீதி சார்ந்து சிந்திப்போ திட்டத்தை முற்றுமுட என்பதுதான் என்னுடைய கருத்து. உறவுகள் பார்த்துக் கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். ஒரே கேள்வி, பல பிரமுகர்களின் பதில். உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன. STS தமிழின் புதிய வடிவிலான புதிய நிகழ்ச்சியில் பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பார்வையில் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த வகையில் சபேசன் அவர்களை தொடர்ந்து அரசியல் ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு சன் தவராஜா அவர்கள் சுவிஸில் இருந்து. அரசியல் தலைமைகள் என்பதை இரண்டு வகையாக பிரிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று மக்கள் நலன் சார்ந்த அரசியல், அடுத்தது மேம்போக்கான அரசியல். பொதுவாக அரசியல் என்பது ஐக்கியர்களின் இறுதி புகலிடம் என்று வர்ணிப்பது உண்டு. அத்தகைய வகையான அரசியல்வாதிகளுடைய போக்கு என்பது அது மக்கள் நலன் சாராதது, தன்னலம் சார்ந்தது. பொதுவாக அது முதலாளித்துவம் சார்ந்த ஒரு பண்பாக இருக்கின்றது. அதேவேளை இன்னொரு வகையான அரசியல்வாதிகள் என்பவர்கள் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். மக்களுடைய மேம்பாடு, மக்களுடைய நலன், மக்களுடைய எதிர்காலம், உயர்ச்சி என்பவற்றை கருத்தில் கொண்டு செயல்படுபவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அரசியல்வாதிகள் என்பவர்களை நாங்கள் ஒரே தராசிலை வைத்து பார்த்துவிட முடியாது. மூன்றாம் உலக நாடுகளிலே மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்கும் நோக்கத்துடன் அவர்களுக்கு சில பொதுவாக பாவனை பொருட்கள், உணவு என்பவை கொடுக்கப்படுகின்றன. அரசு என்பது மக்களுடைய சகல துறை நலன்களையும் பேணுவதாக அமைய வேண்டும். பொது உடைமை நாடுகளிலே அது அவ்வாறு தான் அமைகின்றது. ஆகவே இதனை இலவசம் என்று நாங்கள் வரையறை செய்வதை விட அது மக்களுடைய உரிமை, வாய்ப்புகள் மறக்கப்பட்ட மக்கள். ஏனென்றால் கடந்த காலங்களிலே மன்னராட்சி நிலவிய நிலப்பிரபுத்துவ சமூகத்திலே செல்வம் என்பது ஒரு சாராரிடம் குவிந்திருந்தது. அந்த செல்வம் அது மாத்திரமல்ல, வாய்ப்புகள் என்பதும் ஒரு சாராருக்கு உரியதாக இருந்தது. சாதிய படிமுறைகளை கொண்ட இலங்கை, இந்தியா போன்ற சமூகங்களிலே உயர் சாதியினர் அல்லது ஆதிக்க சாதியினர் என்று கூறப்படுபவர்களே தங்கள் வசம் இந்த வளங்களையும் ஏனைய நலன்களையும் வைத்திருந்தார்கள். ஆகவே வாய்ப்புகள் மறக்கப்பட்ட மக்கள் அநேகர் இருந்தார்கள். சமூகத்திலே பெரும்பான்மையான மக்கள் வாய்ப்புகள் மறக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு கல்வி மறக்கப்பட்டது, நிலம் வைத்திருக்கின்ற உரிமை மறக்கப்பட்டது, விவசாயம் செய்வதற்கு அவர்கள் மறக்கப்பட்டார்கள், தொழில் செய்வதற்கு அவர்கள் மறக்கப்பட்டார்கள், கல்வி அவர்களுக்கு மறக்கப்பட்டது, வேலை வாய்ப்புகள் மறக்கப்பட்டது. இப்படி பல விஷயங்கள் அவர்களுக்கு மறக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இப்பொழுதும் அந்த மறக்கப்படுகின்ற சூழல் ஆங்காங்கே இருக்கின்றது. ஆகவே இதை ஒரு இலவசம் என்று வரையறை செய்வதை விட அது மக்களுக்கு மறக்கப்பட்ட வாய்ப்பை மீள அவர்களுக்கு வழங்குவது என்பதாகத்தான் கொள்ளப்பட வேண்டும். ஆகவே அந்த வகையிலே இந்த நீங்கள் வகைப்படுத்துகின்ற இந்த இலவசம் என்பது மக்களுக்கு தேவை. அவர்கள் தங்கள் சொந்த காலிலே நிற்கின்ற அல்லது சமூகத்தின் ஏனைய மக்களை போன்ற சகல வளங்களையும் அவர்களுடைய தேவைகளையும் அவர்கள் நிறைவேற்றும் வரையும் இது போன்றவை வழங்கப்பட வேண்டும். வளமை போலவே STS தமிழ் ஒவ்வொரு புது புது நிகழ்ச்சிகளை தந்த வண்ணம் இருக்கின்றது.
அந்த வகையில் இப்போது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். பல பிரமுகர்களின் ஒவ்வொரு வித்தியாசமான கருத்துக்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளில் சன் தவராஜா அவர்களை தொடர்ந்து பிரான்சில் இருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் செயற்பாட்டாளரும் அரசியல் ஆய்வாளருமான திரு கிருபாகரன் அவர்கள். இது இன்றைய நேற்றைய சர்ச்சை அல்ல, இது மிக நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. அது அரசாங்கத்தில் இருக்கும் கட்சியாக இருந்தா என்ன, எதிர்கட்சியாக இருந்தா என்ன, எங்களுடைய தமிழ் கட்சிகளாக இருந்தா என்ன, அவர்கள் தேர்தல் மேடைகளில் பேசுவது ஒன்று, தேர்தலில் வென்ற பின்னர் நடைமுறைக்கு வந்த பின்னர் செய்வது வேறு. இன்று நாங்கள் ஆளுங்கட்சி ஸ்ரீலங்காவினுடைய ஆளுங்கட்சியை பார்க்கும் பொழுது அங்கு தெற்கில் பெரிய கிளர்ச்சிகள் ஆரம்பமாகிவிட்டது. காரணம், அவர்கள் சொன்னதை அவர்கள் செய்யவில்லை என்று. அவர்கள் சொன்னது என்னவென்றது எங்களுக்கு தெரியும். அடுத்தபடியாக எங்களுடைய தமிழ் கட்சிகளை பார்த்தீங்கள் என்றால் தேர்தல் வெல்வதற்காக பல பல சின்னங்கள், பல பல பாட்டுகள், பல பல இதை போட்டு தேர்தலை வெல்வார்கள். வென்ற பின்னர் அவர்களையே அவர்கள் குற்றம் சொல்வார்கள். ஆகையால் இதே போலதான் பதவிகள். சில பேர் பதவி கிடைக்காவிட்டாலும் அதே பதவிக்கேற்ற தகமைகளுடன் செல்வாக்குடன் இருக்கின்றார்கள். நான் இதுகளில் பேர்களை சொல்லி இதென்ன வரவில்லை. அப்படியான கட்டத்தில் கூட அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் மறந்து வருகிறார்கள். இது எம்மை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமல்ல, பல நாடுகளில் இது நடந்து வருகின்றது. இது இது அரசியலில் சொல்வார்கள், இதெல்லாம் சாகசம். ஆகையால் அரசியல் என்பது உண்மையாக நடைபெறும் என்றில்லை. இதனால் தான் பல நாடுகளில் சர்வாதிகாரம் உருவாவதற்கும் ஒரு தனி மனிதன் ஆளுவதற்குமான காரணங்கள் என்னென்றால், அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அப்படியாகத்தான் செல்ல முடியும் என்பதை வெளிப்படையாக சொல்லுகின்றார். உறவுகள் பார்த்துக் கொண்டிருப்பது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகள். உதிரும் உண்மைகள் உதிர்ந்த வண்ணம் இருக்கின்றன. STS தமிழின் புதிய வடிவிலான புதிய நிகழ்ச்சியில் பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பார்வையில் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றார். திரு கிருபாகரன் அவர்களை தொடர்ந்து அடுத்து இணைந்து கொள்கின்றார் ஜெர்மனியில் இருந்து சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் ஆய்வாளருமான திரு ராஜன் அவர். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் பிரதானமாக பார்க்க வேண்டிய விடயம் தமிழ் தேசிய இனத்தின் மீதான மிக பெருத்த ஒரு போரை நிகழ்த்தி முடித்த ஒரு தரப்பு ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறது. அதனுடைய நிகழ்ச்சி நிரல் என்பது வித்தியாசமானதாக இருக்கும். அது இலவசங்கள் ஊடாக பயணிக்கும். மக்கள் மனங்களை வென்று கொள்வதற்காக பல நாடகங்களை நடிக்கும். அதற்கு ஏற்றாற்போல் பல அரசியல்வாதிகளை, அதிலும் குறிப்பாக எங்கள் இனத்திலிருந்தே பல அரசியல்வாதிகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அடிப்படை தங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லது தங்களுடைய ஜீவனோபாயங்களை பின்பற்றுகின்ற மக்கள் இலவசமாக வழங்குகின்ற விடயங்களிலே பின்னிப்பார்கள் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அவர்கள் அதை பெற்றுக்கொள்வதற்காக விருப்பம் கொள்வார்கள். அதிலே மக்களை நாங்கள் தவறானவர்களாக சொல்லிவிட முடியாது. அது அவர்களினுடைய நிர்பந்தமாகவும் கூட இருக்கலாம். ஆனால் அரசியல் தலைமைகள் அல்லது அரசியல்வாதிகள் தங்களுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய கொள்கை சார்ந்த விடயங்களிலே நீர்த்து போகாதவர்களாக அல்லது தங்களுடைய கொள்கை சார்ந்த விடயத்திலே வலுவல் நிலைமைகளை கை கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. ஏனெனில் இன்று மக்கள் தமக்கான தலைமைகள், தமக்கான வழிநடத்துனர்கள் இவர்கள்தான் என்று நம்பி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறான சலசலப்புகள் அல்லது மயக்க நிலைகளை கடந்து நிதானமாக பயணிக்க வேண்டிய பொறுப்புடையவர்களாக அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். அதில் சுயநல போக்கிற்காக, சுயலாபங்களுக்காக சோரம் போகின்றவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காலமாகத்தான் இது இருக்கின்றது. தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததில் இறுதியாக திரு ராஜன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து கலந்து கொண்டார். உறவுகளே, அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளில் 10 பிரமுகர்களுடைய பதிவை நீங்கள் கேட்டீர்கள். கேட்கப்பட்ட கேள்விகள், சொன்ன பதில்கள் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் இல்லை. இது மக்களின் சில அறியாமைகளை புரிய வைத்திட நாம் எடுத்துக்கொண்ட ஒரு புதிய முயற்சி. தெரியாததை தெரிந்து அறிந்து கொள்ள அதிரும் வினாக்கள். வானவில்லில் பல வர்ணங்கள் உள்ளன. மாண்ட வாழ்விலும்
சில பல மாற்றங்கள் உள்ளது. நேற்று என்பது கடந்த காலம், இன்று என்பது நிகழ்காலம், நாளை என்பது எதிர்காலம். மற்றொரு அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளுடன் சந்திப்போம். அதிர்வின் தயாரிப்பு அரங்கமும் அதிர்வும் திரு சின்னராஜா கணேஷ் அவர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு STS தமிழ் தொலைக்காட்சி. நல்லது உறவுகளே, மிகவும் விறுவிறுப்பாக பல பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள், கேட்டிருக்கின்றீர்கள். இது அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும். தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் தொடரும். மீண்டும் அடுத்த வாரம் STS தமிழுடன் சந்திப்போம். தொழில்நுட்பத்தில் S தேவராஜா அவர்களுடன் இணைந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.